பிரச்சனைனாலயா? முன்னாடியே பேசிட்டு இருந்தாங்க. இப்போதான் டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ட்ரெயின்ல நம்ம ஒன்னா வந்தப்போ உனக்கு இது தெரியுமா? இல்ல, இங்க மீட் பண்ணி உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்ல, அன்னைக்கு காலையில தான் முதல் தடவையா பேசினாங்க. இன்னைக்கு காலையில தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. என்கிட்ட சொன்னாங்க இது நடக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த டைம்ல உன்னை பத்தி ஏதாவது சொல்லி காலைல விழுந்து எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடலாம்னு நினைச்சேன். ஆனா அந்த சண்டைக்கு அப்புறம் உன்னை பத்தி அவங்க கிட்ட என்ன போய் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். So, the wedding அடுத்த மாசம் கேரளால 23rd. நீ வந்தல்ல அதே சர்ச்ல. என்ன பண்ண சொல்ற கார்த்திக்? போய் கல்யாணம் பண்ணிக்க ஜெசி. நீ ஒன்னும் பர்மிஷன் கேட்க பாக்கல. சொல்லிட்டு போலாம் தானே வந்த. சொல்லிட்டல்ல போ. அதுக்கப்புறம் நான் அதிகமா பார்க்கல. ஒரு வாட்டி பார்த்தேன், சிரிச்சா என்ன பார்த்து. கவிதையா இருந்துச்சு, கோபமா வந்துச்சு. கல்யாணத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டுல எல்லாரும் கிளம்பிட்டாங்க. எங்களை கூப்பிடுவாங்களான்னு. கல்யாணத்துக்கு போகணும். கேரளாவில் கலர் கலர் லுங்கில பயில்வா மாதிரி இருப்பானுங்க. வந்து பொத்து தள்ளிடுவானுங்க. உள்ள என்ட்ரியே கிடைக்காதுன்னு நமக்கு. நான் கண்டிப்பா போகணும் சார். சரிடா, போகணும் சொல்றேன்ல, ஒரு சாலிட் ரீசன் சொல்றா போறதுக்கு. நான் அவளை லவ் பண்றேன். அவ கல்யாணத்துக்கு போகணும், அவ முகத்தை பார்க்கணும். நிறைய லவ் ஸ்டோரி படங்கள்ல சர்ச் வெட்டிங் தான் ஒரு கிளைமேக்ஸா வரும். உன் லைஃப்லயும் ஒரு சர்ச் வெட்டிங் கிளைமேக்ஸ், பிளடி ட்ராஜடி. அத வேற போய் பார்க்கணும்ன்ற. நான் போய் விളിച്ചോണ്ട് വന്നേ. அந்த சின்ன சட்டை பார்த்துட்டா അവിടെ നിൽക്കാണോ? അയ്യോ, ജെസ്സിയുടെ കസിൻ. എപ്പോഴാ വന്നത്? നിങ്ങൾ ജെസ്സിയുടെ ക്ലാസ്മേറ്റ്സ് അല്ലേ? വരൂ, അകത്തേക്ക് വരൂ. தெரியும். ഇതെന്താ അവിടെ നിൽക്കുന്നു? വരൂ. വരും. അല്ല സാർ, എല്ലാ ഫ്രണ്ട്സും പള്ളിക്കകത്തിരിക്കുക. വരൂന്നേ, പ്ലീസ് കം. பல்லி கில்லி உள்ளன்றான். வா, അകത്തേക്ക് വരണം. വരൂ, അകത്തേക്ക് வர. അങ്ങോട്ട് ഇരുന്നാട്ടെ. ഊണ് പോകാവൂ കേട്ടോ. சரி. டேய், சுத்தி கித்தி இருக்கிறவன் ஏலியன் மாதிரி பாக்குறானுங்கடா நம்மள. ஐயோ, அவங்க அண்ணன் அந்த பக்கம் இருக்கான், அந்த பக்கம் திரும்பாதீங்க. டேய், இதெல்லாம் தேவையாடா நம்மளுக்கு? சார், உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம், நான் ஏன் சார் ஜெஸ்ஸியை லவ் பண்ணேன்? அது மட்டும் நீ எத்தனை வாட்டி கேட்டாலும் என்கிட்ட பதிலே கிடையாது. சார், அவன் முன்னாடி போய் நின்று எதை பேசிட்டா சார்? നമുക്ക് പ്രാർത്ഥിക്കാം. தம்பி பிரேயர் ദൈവമായ കർത്താവേ, നിന്നോട് കൂടിയുള്ള അഴിവില്ലാത്ത സന്തോഷത്തിൽ
கிளம்பிடலாம் சொல்லு. She is very happy, sir. போயிடலாம் சார். அதான் அப்பவே சொன்ன போயிடலான்னு. எனக்கு தெரியும் நீ ஃபீல் ஆவேன்னு. இப்ப எழுந்து போனா எல்லாரும் நம்மளே பார்ப்போம். மணவாளனும் மணவாட்டியும் பரிபூர்ணதையிലേക്ക് വരും. சார் அவளை கேட்டாங்களா சார் சம்மந்தமா இல்லையான்னு? ஏன்னா ஃபர்ஸ்ட் அவளை தானே கேட்பாங்க. சினிமாலாம் பார்த்ததுல நீ அவனை தான் கேட்பாங்க முதல்ல. சார் சார் என்னடா பிரச்சனை? இல்ல சார், 2 பேர் சம்மதம்னு சொன்ன உடனே சரி க்ரௌட்ல யாருக்காவது அப்ஜெக்ஷன் இருக்கான்னு கேட்பாங்க. சினிமாலாம் காட்டியிருக்காங்களே சார், அப்ப நான் வேணா கை தூக்கி பிரச்சனை பண்ணிட்டா? என்னது? റോയ് തോമസ് മിശിഹായുടെ നിയമവും തിരുസഭയുടെ നടപടിയും അനുസരിച്ച് സ്വതന്ത്രമായ മനസ്സോടും പൂർണ്ണ സമ്മതത്തോടും കൂടി ഈ നിൽക്കുന്ന ജസ്സിയെ നിന്റെ ഭാര്യയായി സ്വീകരിക്കുന്നു. ജസ്സി, മിശിഹായുടെ നിയമവും തിരുസഭയുടെ നടപടിയും അനുസരിച്ച് സ്വതന്ത്രമായ മനസ്സോടും പൂർണ്ണ സമ്മതത്തോടും കൂടി ഈ നിൽക്കുന്ന റോയ് തോമസിനെ നിന്റെ ഭർത്താവായി സ്വീകരിക്കുന്നുവോ? എനിക്കൊന്ന് പറയാനുണ്ട്. എനിക്ക് ഈ കല്യാണത്തിന് ഇഷ്ടമില്ല. ഈ കല്യാണം ഇപ്പൊ എനിക്ക് വേണ്ട. என்ன சொன்ன தெரியுமா? கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, இந்த கல்யாணம் வேண்டாம், கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. നിങ്ങൾ എന്റെ അപ്പനോട് പറഞ്ഞ് അപ്പനെ മനസ്സിലാക്കിക്കാൻ ശ്രമിക്കും. Sorry, I don't know what else to do. I gave it a lot of thought, but I can't go through this right now. വേറെ ആരും എന്റെ മനസ്സിലില്ല. ഞാൻ അവളോട് ഞാൻ അവളെ പറഞ്ഞ് മനസ്സിലാക്കിട്ട് വരാം. ഒരു 10 മിനിറ്റ്. ജെസ്സി പ്ലീസ് മോളെ. എടി വേറെ ആരും ഉണ്ട്, അതാ ഇങ്ങനെ. വേറൊരുത്തനുണ്ടോന്നാണോ? ഉണ്ടെങ്കിൽ തന്നെ നിങ്ങൾക്കത് ഇഷ്ടമല്ല. ഞാൻ ഈ കല്യാണം വേണ്ടാന്ന് വെക്കുന്നത് അങ്ങനെ ഒരു കാരണം കൊണ്ടല്ല. நீதான் அவ கைய காமிச்சிட்டோம்னா நம்ம காலி ஒன்னும் பிரச்சனை இல்ல. பிரச்சனை எனக்கு, நான் எதிர்றேன். എനിക്ക് എന്റെ വീട്ടിൽ പോണോപ്പാ. ജെസ്സി നിക്ക്. പ്ലീസ് എല്ലാരും വീട്ടിൽ വന്ന് ആഹാരം കഴിക്കൂ. MCA ഫസ്റ്റ് ലെവൽ പാസ് ആയതിന് എന്റെ വക ട്രീറ്റാണ്. இப்பதான் எனக்கு வேற எதுவுமே எனக்கு தோணல. வீர கொடுக்கலாம் இவளுக்குன்னு தோணுச்சு. தம்பி ஓடி போயிடலாம்டா. நம்ம கிளம்பிடலாம். இங்க நிக்க வேணாம், 100 அடி தாண்டி போய் பேசிக்கலாம். வா வா வா. இப்ப தெரியுதா சார் நான் ஏன் இங்க வரணும்னு சொன்னேன்னு? சரி புரியுது. அவன் முகத்தை பார்க்க முடிஞ்சது சார். அவன் பார்த்தப்போ அவன் முகத்துல ஒரு சந்தோஷம் தெரிஞ்சது சார். What a woman, sir, I tell you. அவ மட்டும் ஒருத்த இருக்கான், அவன் இவன் தான் கை காமிச்சிருந்தான்னா எல்லாரும் நம்மள பொழந்து தள்ளி இருப்பானுங்க. தெரியுதுல? அது அப்படியே கண்ணுல தெரிஞ்சது. கொஞ்சம் ஃபியூச்சர் போயிட்டு வந்தேன். தம்பி சீரியஸா இப்பதான் எனக்கு புரியுது அவன் ஏன் இவ்வளவு நாள் சொல்லாம இருந்தான்ட்டு. ஆனா அதை இங்க வந்து சொல்றதுக்கு தனி கட்ஸ் வேண்டாம்டா. நின்னுட்டா என் மனசுல அவன் நின்னுட்டாடா தம்பி. சார் இப்ப எங்க சார் போறது? வாழ்க்கையோட பாதை எங்க போகுதுன்னே தெரியலையே. கிராஸ் ரோட்ஸ் ஆஃப் லைஃப்னு சொல்றியா? நல்லா இருக்கிற அவன் பிலாசபி. எல்லாம் சரியா போயிடும், எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் வரும். இப்ப நமக்கு ஒரு வண்டி வரும், மனுஷனுக்கு எப்பெல்லாம் பிரச்சனையோ ஒரு வண்டி வரும். சொன்ன பார் வந்துச்சு. இந்த வண்டியில ஏறி போனா உனக்கு ஒரு புதிய பாதை கிடைக்கும். ட்ரஸ்ட் மீ, ஓடிவா. ரன் ரன் ரன். ஏய் தம்பி, கம்பிய புடிச்சு ஏறு, வாழ்க்கையே மாறப்போகுது. ஏய் என்னடா அதே சர்ச் மாதிரி இருக்குது? அதே மாதிரி இல்ல, அதேதான் சார். என்னடா உண்மையில பஸ் இப்படி